வணக்கம் மக்களே. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் போயிருக்காரு. அங்க என்ன நடந்திருக்குன்னா, அவர் மக்கள் குறைய கேட்கலான்னு போனப்ப மக்கள் அவரை சூழ்ந்துட்டு 4.5 வருஷமா இந்த பக்கம் வராத நீங்க ஏன் இப்போ வரீங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அது இல்லாம அவர் கார்ல ஏறி கிளம்பும் போது அங்க இருக்கிற பெண்கள் அவர் காரை விடல, பக்கத்திலேயே நின்று அவங்களோட நிறைய குறைகளை சொல்லியிருக்காங்க. 4.5 வருஷமா நீங்க இந்த பக்கம் வரல, ஏன் இப்போ வரீங்க, ஏன் ஆட்சி வரப்போதோ எலெக்ஷன் வரப்போதோ அதுங்காட்டி வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்களோட கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் அப்படிலாம் பேசாத அந்த மாதிரி அவங்களை கொஞ்சம் அதட்டி இருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கே இந்த நிலைமை என்ன அந்த வார்டுல, ஆளுங்கட்சி எம்எல்ஏ போனா என்ன ஆகுன்னு பாத்துக்கங்க. இதுலயே தெரியுது மக்கள் இந்த ஆட்சியில எவ்வளவு விரக்தியில இருக்காங்கன்னு. தூய்மை பணியாளர்கள் அவர்களோட போராட்டம் ஆகஸ்ட் 2025 ஆரம்பிச்சது. அவங்க தொடர்ந்து நிறைய இடங்கள்ல போராடிட்டு இருக்காங்க. கடற்கரையில் நின்று போராடி இருக்காங்க, அவங்க வீட்டிலேயே உண்ணாவிரதம் இருந்து போராடி இருக்காங்க. நம்ம அரசு கொஞ்சம் கூட செவி சாய்க்கல. இத்தனைக்கு என்னன்னா, செவி சாய்க்கலினாலும் பரவாயில்ல, அவங்களோட காவல்துறை விட்டு அவங்கள குண்டுக்கட்டா தூக்கி கொண்டே மண்டபத்தில் அடைக்கிறது என்ன, அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்க என்ன கோரிக்கை இது கேட்கறாங்கன்னா, அரசு ஊழியர்களை கிட்டத்தட்ட 15-16 வருஷமா ஒருத்தவங்க வேலை செஞ்சிருக்காங்க, திடீர்னு தூக்கி தனியார் மையம் ஆக்கணும், அதுல சம்பளம் கம்மியா தரணும்னா அவங்களால எப்படி? அதுக்கேற்ற கமிட்மெண்ட் தானே வச்சிருப்பாங்க. இப்போ என்ன, சென்னை கலைஞர் சமாதியை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்கள் அங்கேயும் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் அவங்கள குண்டுக்கட்டா தூக்கியிருக்காங்க. இதை கேள்வி கேட்டு நம்ம ப்ரெஸ் உரிமையாளர்கள்லாம் இவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. நம்ம சேகர் பாபு அவர்கிட்ட கேட்டதுக்கு, இதெல்லாம் பற்றி நான் பேச மாட்டேன், நீங்கள் எத்தனை டைம் கேட்டாலும் நான் பேச மாட்டேன், அவங்கள பற்றி பேசுறதுல வேஸ்ட் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம அரசாங்கம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதனாலதான் மக்களுக்கு இந்த அரசை பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் ஆட்சி மாற்றத்தையும் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை.